அந்த பிள்ளை கிரகம் இருக்கா இருந்தால் ஒரே சொல்லு வெட்ட கிரகம் இருக்குப்பா. என்ன ராசி இதெல்லாம் தெரியுமா? மீனராசி. மீனராசியா? சரி, கிரகம் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நல்லா கொடுக்க எங்கள் அம்மா வரணும் அளவோடு சொல்லுவாங்க. உங்கள் மனசுக்கு ஏன்னா ஓடி போய் அந்த இடத்துல வாங்கிட்டு வருவார். அடுத்தவங்க பார்த்ததுக்கு நம்ம பார்க்கணும், நம்ம வாங்கி பார்ப்போம் அப்படின்ற அதுவே உண்மை எனக்கு. சரியா? அதுதான் மனசு திருப்தியாக இருக்குங்க. ஆமாம், உண்மை. எனக்கு உண்மை. தாய் கும்பிட்ற தெய்வம் காட்சிக்கு வரணும். அத்தாய் சரி தாய் எதுவாக இருந்தாலும் வாங்க. குலதெய்வம் வேணா வீட்டுக்கு என்ன கட்டி கிடக்குதா இல்லையா பாருங்க. குலதெய்வங்கள் வந்து கஷ்டம் கழுத்துக்கிட்டாலே இருக்குது நேரு. என்ன வாரம் 30மா? அதே கண்ணீருக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லை. சரியா? எங்கே சொட்டு சொட்டுன்னு வடிக்குது. நீங்கள் நினைக்கலாம் வெத்தலை தண்ணியில் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்கன்னா உங்கள் கஷ்டத்துலேயே அம்மா சொல்லும். சரியாயா? கஷ்டத்துலேயே எப்போ பார்த்தாலும் என்னதே இருந்தாலும் இந்த பரீட்சையில் வந்து எழுதிட்டது தப்பாக போனால் என்னன்னா ஒரு இழு இழுத்துருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு இழு இழுத்துருக்கு. அப்போ திருப்தியாக இல்லை. அதேனே அதேனே இப்படியவா அதுன்னு வச்சுக்கலாமா? குலசாமிக்கு வரீங்களா? பெண் தெய்வம் வணங்குறீங்களா? அப்பா பெண் தெய்வமா? எல்லா குலதெய்வம் இருக்குது. நான் அரசு மேலே அந்த தெய்வம் இருக்குது. ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி யாருன்னு அருளில் கேட்குறீங்க. சரியா? அதே திரும்பவும் இந்த வெத்தலையில் மார்க் இது இல்லை, உங்களுக்கு மார்க் இல்லை அப்படி இருக்குது. சரியா? 2 கண் இருக்குது. மேலே ஒரு கண்ணு கீழே ஒரு கண்ணாக இருக்குது. அந்த கண்ணு யாருக்கு கண்ணுன்னு சொல்கிறீங்க? அருள் சொல்கிறப்ப சொல்லுவாங்க. இப்படி சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சா என்ன நீங்கள் தொடச்சிட்டே எவ்வளோ நேரம் பார்த்துக்க முடியும் வாழ்க்கையில்? இப்படியே கண்ணீர் இருந்தால் எப்படி வாழணும்? தண்ணீர் வடிச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தாய் சரி இந்த மயனுக்கு என்ன தீராத பிரச்சனை பிடிச்ச துண்ணூரில் காட்சியாக வரணும். தாய் சரி தாய் பிடிச்ச துண்ணூரில் காட்சியாக வரணும். தெய்வம் வந்து உடஞ்சுனே நிற்கிது உங்களுக்கு. சரியா? தெய்வம் ஒத்தாசை முழு ஒத்தாசை இல்லை. துண்ணூறு உடையக்கூடாது, விடுபட்டு போய் நிற்கிது. சரி, அவள் காற்று கொடுக்கணும் தாய். திரும்பவும் அந்த கோடு விலகுது. துண்ணூறு வந்து விலகக்கூடாது. எப்போதுமே பிடிச்ச துண்ணூரை ஒரே மாதிரி வரணும். துண்ணூறு விலகுது. தாய் சரி தாய் தாத்தா தாய் 3 தடவை துண்ணூறு விலகிச்சுப்பா. சரியா? அந்த துண்ணூறு பிடிச்ச துண்ணூறு எப்போயுமே விலகக்கூடாது. கோடு விழுகக்கூடாது. சரியா? இப்போ விழுகுது கோடு. எதனால என்னன்னு கேட்போம். எதனால அவங்க விலகுறாங்கன்னு கேட்போம். சரியா? சொல்லுவாங்கல்ல அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க.